ஹலோ மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் பயோலி ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 5-6 எண்ணம் நல்லா தண்ணியில் சோப் பண்ணதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் எடுங்க. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜீரகம் போட்டுக்கோங்க. கூடவே கரம் மசாலா, அப்புறம் உப்பு, கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க. இது நல்லா கொரகொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதுதான் நம்ம இதை வச்சு தான் மேரினேட் பண்ண போகிறோம். ஹாஃப் பேஸ்ட் எடுத்து இந்த சிக்கனில் மேரினேட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டைம் மேரினேட் பண்ணி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பேஸ்ட் இந்த மாதிரி தேங்காயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது நீங்கள் ஃப்ரை பண்ணுற டைமில் கொஞ்சம் அரிசி பொடி, அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் சிக்கன் பண்ணுறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், சரிங்களா? அதில் கொஞ்சம் ரொம்ப மினிமலாக ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஸ்லிப் பண்ண க்ரீன் சில்லி, அப்புறம் கறிவேப்பிலை நல்லா யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை மேலே இப்படி தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பயோலி ஃப்ரை ரெடி. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபீட்பேக் சொல்லுங்கள், சரிங்களா? மறுபடியும் சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, சீ யூ.